அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் எல்லாரையும் பார்த்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்ற ஒரு மாபெரும் அழைப்பினை விடுக்கிறார். இந்த வாக்கியத்தை பலமுறை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். உண்மையில் இதனுடைய இறையியல் பின்னணி என்பது நிறைய ஆழமான அர்த்தங்களை தாங்கி நிற்கிற ஒரு வாசகமாய் இருக்கிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்பது எதை அது அடையாளப்படுத்துகிறது? மதம் என்னும் பெயரில் மக்கள் கொண்டிருந்த சுமைகளைத்தான் அது அடையாளப்படுத்துகிறது. கடவுளை தேடுவதில் சோர்ந்து போன மக்களுக்கு இந்த வாக்கியம் ஒரு விடுதலை தருவதாகத்தான் உண்மையில் இதனுடைய இறையியல் பின்னணி இருக்கிறது. கிரேக்கர்கள் ஒரு கூற்றை வைத்திருந்தார்கள். கடவுளை தேடுவது கடினமாக இருக்கிறது, அப்படியே கண்டுபிடித்து விட்டாலும் அதை பற்றி பிறரிடம் பகிர்ந்து கொள்வது இன்னும் கடினமாயிருக்கிறது. எனவே கடவுளை தேடி சோர்ந்து போகிறவர்கள், உண்மையை தேடி சோர்ந்து போகிறவர்கள், நன்மையை நாடி சோர்ந்து போகிறவர்கள் இயேசுவிடம் மட்டும்தான் நிறைவை காண முடியும். எனவே இயேசுவிடம் நீங்கள் வர வேண்டும். கடவுளை தேடுகிறவர்கள் என்னிடம் வர வேண்டும். உண்மையை தேடி சோர்ந்து போனவர்கள் என்னிடம் வர வேண்டும் என்று இயேசு ஒரு மாபெரும் அழைப்பை விடுக்கிறார். யோவான் நற்செய்தியில் பிலிப்பு தந்தையை காட்டும் என இயேசுவிடம் கேட்டார். பிலிப்பை பார்த்து, என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான் என்று அவர் பதில் சொன்னார். ஏன் இந்த சுமை? மதத்தோடு, மதத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது மதம் சார்ந்த கூற்றுகளோடு நன்மையை தேடுகிறவர்கள், உண்மையை தேடுபவர்களோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறது என்றால், பிறிதொரு இடத்தில் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், இயேசு பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் சுமத்தற்கரிய பழுவை கட்டி மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், ஆனால் நீங்கள் எதையும் அது செய்வதில்லை என சொல்லுகிறார். இப்போ யூதர்களுடைய வழக்காறுகளில் ஒரு கதை இருக்கிறது பாருங்க. சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களுக்கென்று ஒரு கதை வைத்திருக்கிறார்கள். என்ன கதை என்றால், அதுவும் மதத்தோடு தொடர்புடைய கதை. அது ஒரு கைம்பெண், அவருக்கு 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஒரு வயல் இருந்தது. முதலாக அந்த வயலை அந்த பெண் பிழைப்புக்காக உழத் தொடங்கிய போது மோசேயின் சட்டம் குறுக்கிட்டதாம். நீங்கள் எருதையும் கழுதையும் ஒன்றாக வைத்து உழக்கூடாது. உடனே அந்த பெண் மாற்றிக்கொண்டாள். பிறகு விதைக்க போனாலாம். கைம்பெண், 2 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு வயல். சட்டம் எப்படியெல்லாம் குறுக்கிடுகிறது பாருங்கள், மதம் சார்ந்த சட்டங்கள். விதைக்க போன போது, நீங்கள் விதைகள் கலப்பின விதைகளாக இங்கு விதைக்கக்கூடாது, 2வது சட்டம் தடுத்தது. பிறகு அவள் வேறொரு விதை வாங்கி விதைக்கிறாள். அறுவடை பண்ணுகிறாள். அறுவடை பண்ண வந்தபோது திரும்ப மோசே சட்டம் குறுக்கிட்டது, வயலினுடைய எல்லைகளில் நீ அறுக்கக்கூடாது. எனவே கொஞ்சமாக அறுத்து கொண்டாள். தானியங்களை சேர்த்து வைத்தாள். உடனே மோசே சட்டம் உள்ளே வந்தது, நீ முதலுடைய விளைச்சலை காணிக்கையாக தந்துவிட வேண்டும். எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுத்து விட்டாள். பிறகு யோசிக்கிறாள், என்னடா இது, வயலை கூட ஒரு முழுமையாய் நம்மால் உழ முடியாத அளவு இந்த சட்டங்கள் நம்மை சுமையாய் இருக்கின்றனவே. வயலை விற்றுவிட்டு 2 ஆட்டுக்குட்டி வாங்கினாள். அந்த ஆட்டுக்குட்டி மீண்டுமாக ஒரு குட்டியை போட்டது. உடனே ஆரோனின் சட்டம் உள்ளே வந்தது. வந்து, நீங்கள் கடவுளுக்கேற்ற அந்த முதல் பிள்ளையை, ஃபஸ்ட்பானை நீங்கள் கடவுளிடம் கொடுத்து விட வேண்டும் என்று குட்டிகளை எடுத்து சென்றதாம். என்னடா அது வம்பா இருக்குது, பேசாமல் குட்டியை அறுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடாவது போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை வெட்டின உடனே திரும்ப ஆரோனின் சட்டம் உள்ளே வந்து ஆடை வெட்டுகிற போது மோசேயின் சட்டம், ஆரோனின் சட்டம் சொல்லுகிறது, அதனுடைய சீக்கு, வயிற்று பகுதி, இவையெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு கொடுத்து விட வேண்டும்
அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், அந்த அம்மா, பேசாமல் எல்லாத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டே போயிடுங்க, எங்களுக்கு எதுவுமே வேணாம், அதனால் நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எங்களுக்கே அர்ப்பணித்து விட்டால் எல்லாம் கோவிலுக்கே சொந்தம் என்று சொல்லி அந்த 2 ஆட்டை, வெட்டின ஆட்டையும் அந்த குருக்கள் எடுத்துக்கொண்டு போனார்களாம். இறுதியில் கதை சாதாரணமாய் முடிந்து விடவில்லை. அந்த கைம்பெண் 2 பிள்ளைகளோடு கண்ணீரை பெற்றெடுத்தாள்னு முடியுது. இந்த பின்னணியில் தான் இயேசு சொல்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், என் நுகம் அழுத்தாது. நுகம் வேண்டுதான், மாடுகளை சரியாக ஓட்டிச் செல்ல அந்த நுகம் அவசியம். ஆனால் என் நுகம் அழுத்தாது. இன்னொரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு, என்ன தெரியுங்களா? இயேசு அந்த யோக்கு சூப்பராக செய்வாராம். கார்பெண்டர் சன் தானே. அந்த கலிலேயாவில் ரொம்ப ஃபேமஸ் ஜீசஸினுடைய யோசேப்பினுடைய கடையில் அந்த யோக் இஸ் வெல் ஃபிட்டிங், மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி எல்லாருக்கும் தெரியுமா. அங்கே போங்க, நாசரேத்தில் இயேசு சூசையப்பர் இருக்காங்க, அவங்க கடையில் நல்லா அழகாக நுகம் அழுத்தாத நுகம் இருக்கும், அதை வாங்கி உங்கள் எருதுகளை பூட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு லெஜண்ட், ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு கதை இருந்திருக்கிறது. என் நுகம் அழுத்தாது. மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடேன், என் நுகம் அழுத்தாத நுகம். அதனால்தான் மன அழுத்தத்தில், நோயினால், சாவின் விளிம்பில் இருந்தவர்கள் எல்லாம் இயேசுவிடம் சென்றார்கள். சுமையாயிருந்த வாழ்க்கையை நிறைவுக்கு கொண்டு வர இயேசுவை தங்கள் வாழ்வில் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாயிருந்தார், அது ஒரு சுமையாயிருந்தது ராயப்பருக்கு. அது பற்றி அவர் இயேசுவிடம் சொன்னார். பாருங்க, அழகா இருக்கிறது. என் சுமைகளை இறக்கி வைக்க, என் சுமைகளை எல்லாம் நிறைவுக்கு கொண்டு வர நான் இயேசுவிடம் வர வேண்டும். தொழுகை கூட தலைவர் எத்தனையோ ஜெபங்களை மேற்கொண்டிருப்பார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்திருப்பார். இருந்தாலும் மகளின் இறப்பு சுமை. உடனே அது பற்றி அவர் இயேசுவிடம் சொல்லுகிறார். பர்த்தலேமையு பிச்சைக்காரராய் கண்ணிழந்து இருக்கிறான். பிச்சை எடுப்பதை விட தன் சுமையை இயேசுவிடம் கொண்டு தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரம் என்று சொல்லுகிறான். ஊதாரி மைந்தனும் பாருங்கள், தன் சுமையை இறக்கி வைக்க ஒரே வழி, எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என சொல்லுகிறான் என்றால், நம் வாழ்வில் கூட சுமைகள் ஏராளம் இருக்கிறது. மனச்சோர்வு என்னும் சுமை, உடல் நலம் கோளாறு என்னும் சுமை, கடன் சுமைகள், உறவு சார்ந்த சுமைகள், ஏராளமான சுமைகள், பயம் என்னும் சுமைகள், எதிர்காலத்தை குறித்த அச்சம் என்னும் சுமைகள், எத்தனையோ சுமைகளை நாம் சுமந்திருக்கிறோம் என்றால், இன்று நாம் நமக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டியது, நான் எழுந்து என் இயேசுவிடம் செல்வேன். பிரைஸ் தி லார்ட். நான் எழுந்து என் இயேசுவிடம் செல்வேன். ஏனெனில் அவர் நுகம் அழுத்தாது, அவர் சுமை எளிதாய் இருக்கும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உண்மையில் சொல்ல முடியாத சுமைகள் என்பது எல்லாரிடமும் இருக்கிறது. ஆய்வு தகவலின்படி 85% மாணவர்கள் மன அழுத்த சுமையோடு தினம்தோறும் பள்ளிக்கு வருகிறார்கள் என சொல்லுகிறது. 85% மாணவர்கள் என்றால், ஒரு பள்ளியில் எவ்வளவோ குழந்தைகள் சின்ன சின்ன மன அழுத்தத்தால் சுமைகளால் வருகிறார்கள் என்றால், இந்த மன அழுத்தம் என்னும் சுமை, சோர்வு என்னும் சுமை, தோல்வி என்னும் சுமை, அவமானங்கள் என்னும் சுமை, குடும்ப பிரச்சனை என்னும் சுமை ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த உலகில் எவ்வளவு தூரம் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது.
ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் விவேகமாய் உம்மை தேடி வர வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என நம்பி இந்த உலகம் உம்மை கண்டுகொள்ள வேண்டும். எங்கள் சுமைகளின் நிறைவு என்பது நீரே. உண்மையை தேடுவதில் சுமை கொண்டிருக்கிறவர்கள், நன்மை செய்ய போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே, நல்லது எது கெட்டது எது என தெரியாமல் அவதிப்படுகிறவர்கள், ஆண்டவரே, யதார்த்தவாதியாய் வாழ்ந்து வெகுஜன துரோகியாய் போகிறவர்கள், எல்லா சுமைகளோடும் உம்மிடம் நாங்கள் தேடி வருகிற போது நிச்சயம் நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்ற நம்பிக்கையில் எங்கள் வாழ்வை உம்மிடத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.